Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரீமைண்ட். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக மறுபடியும் ஒரு மோகினி பேயோட தான் வந்திருக்கேன். ஸோ ஒன்லைன் ஸ்டோரியே அதுதான். மோகினி பேய்னா அந்த இடத்துல எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு தரமான சம்பவமாக இன்னைக்கான சம்பவமும் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலங்க அது நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்ட் நம்ம மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். அண்ட் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட்டு நியூ இயரும் பிறக்க போகுது. இந்த நியூ இயர் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமான ஒரு திருப்பு முனையாகவும் இருக்கும் அப்படின்னு மனசார நானும் ப்ரே பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் இந்த 2024 வாங்கின செருப்படி எல்லாத்தையுமே மறந்துட்டு இந்த 2025 நம்ம லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போவும் லேட் கிடையாது. இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். இதனால் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் மை டியர் ஃபேமிலி. இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவங்க நேம் புவனா. இவங்க மதுரையும் சேர்ந்தவங்க. இந்த திகில் சம்பவம் இவங்க லைஃப்பில் இவங்களுக்கும் இவங்க குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேருக்கும் தான் நடந்திருக்கு. அதுவும் 3 அடி நிலம் கேட்டான் வாமனன் உலகிலே அப்படின்னு ஒரு பாட்டோட வரியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட 3 அடி நிலத்துக்காக ஆரம்பிச்ச அந்த பிரச்சனை அங்க சுத்தி இங்க சுத்தின்னு வேற எங்கேயோ போய் முடிஞ்சிருக்கு. நீங்க ஆரம்பத்துல என்னப்பா 3 அடி நிலத்துக்காக இந்த பிரச்சனை அப்படின்னு நினைப்பீங்க. பட் போக போக தான் உங்களுக்கே தெரியும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச காரணம் வேற என்னென்னலாம் அப்படின்னு. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி மதுரை இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண புவனா. இவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டு குடும்பம் அண்ட் பெரிய குடும்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். புவனா இவங்களுக்கு தம்பிகளே இந்த சின்ன தம்பி பெரிய தம்பி அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஒரு நிலம் கொஞ்சம் பெருசாகவும் வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம புவனா இவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா அவங்க கணவரும் ரொம்பவே அமானுஷமான முறையில் இறந்தும் போயிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றது இந்த வீடியோ எண்டில் தான் எல்லாருக்குமே கிளியரா புரிய வரும். புவனா இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் அவனுக்கு கொஞ்சம் பக்கத்து வீட்டு இடத்துல இருந்து கொஞ்சம் ஆட்டையை போட்டு வீடு கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு 3 அடி நிலத்துக்காக பிளான் பண்ணியிருக்கான். அந்த 3 அடி நிலத்தை வந்து இது என்னுடைய இடம், நான் இங்கே வீடு கட்ட போறேன் அப்படின்னு பிரச்சனை ஆரம்பிச்சது. பட் புவனா இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கு. இத்தனை ஸ்கொயர் ஃபீட், இத்தனை அடி, முன்னாடி இவ்வளோ, பின்னாடி இவ்வளோ, சைடில் இவ்வளோ அப்படின்னு எல்லாமே பக்காவாக இருந்ததுனால அவனால எதுவுமே பண்ண முடியல. இதனால கோவத்தோட உச்சத்துக்கே போன அந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்றான்னா இவங்க மேல இந்த ஏவலையும் ஏவி விட்டுறான். ஆல்ரெடி இவங்க லைஃப்ல நடந்த இந்த ஒரு சம்பவத்தை ரொம்பவே தெளிவா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்லே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கும் ஒரு சில இடத்துல மட்டும்தான் சம்பந்தம் இருக்கும். அண்ட் அதோட பார்ட் 2 இதுன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இது தனி வீடியோ அண்ட் அது தனி வீடியோ. ஸோ அப்படி ஏவலை ஏவி விட்ட இந்த ஒரு விஷயம் புவனா இவங்க குடும்பத்துக்கும் தெரிய வந்திருக்கு. ஏன்னா நாள் படப்பட இவங்க வீட்டில் ஒரு சில அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்க ஒரு சில இடத்துல இந்த உருவத்தெல்லாம் பார்த்து இவங்களும் கொஞ்சம் பயந்தும் போறாங்க. இதனால இந்த ஒரு விஷயத்த எப்படியாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு மாந்திரியரை பார்த்து அதை எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்க. ஆனா அப்படி சரி பண்ண விஷயம் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு தெரியாது. இது எல்லாத்தையுமே நம்ம பிடிஆர் ஃபேமிலி ரெகுலரா வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்களா, அவங்களுக்கு கிளியரா தெரியும் அந்த ஒரு இன்சிடென்ட்டை ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறம் புதுசா இந்த ஒரு சம்பவமும் ஆரம்பிக்குது. இப்படி பல கஷ்டங்களுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் புவனா இவங்களுடைய சின்ன தம்பி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணம் ஆனது மட்டும் இல்லாம அவங்க மனைவி கர்ப்பமாவும் இருந்துட்டு இருக்காங்க. அந்த பர்டிகுலர் டைம்ல புவனா அவங்க சின்ன தம்பி தனி கொடுத்தனும் தான் இருந்துட்டு இருக்காரு, பக்கத்திலே தான் இருந்துட்டு இருக்காரு. அந்த சமயம் கர்ப்பமா இருக்கிற சின்ன தம்பியோட மனைவி அவங்க கணவரை வேலைக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளேயும் போறாங்க. வீட்டுக்குள்ள போனவங்க அலறி அடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியிலயும் ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே கேட்கும் போது இல்ல என் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, நான் வீட்டுக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் உள்ள வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த சமயம் உருவம் இல்லை. உடனே கர்ப்பமா இருக்கிற இவங்களும் சரி நம்ம தான் எதையோ பார்த்து பயந்துருப்போம் அப்படின்னு அவங்களும் மறுபடியும் வீட்டுக்கு போறாங்க. ஆனா இவங்க எப்பெல்லாம் தனியா வீட்டுக்குள்ள போறாங்களோ அப்பெல்லாம் அந்த உருவம் இவங்க கண் முன்னாடியே நிக்குது. இதனாலேயே அவங்க கணவருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிடறாங்க. வர வச்சதுக்கு அப்புறம் கணவரோட வீட்டுக்குள்ள போனவங்களுக்கு
இருக்கு. அப்போவும் அந்த உருவம் தெரிஞ்சு பயங்கரமா பயப்படுறாங்க. உடனே சின்ன தம்பி என்ன பண்றாருன்னா, அவங்க அக்காவான போனா அவங்களுக்கும் கால் பண்ணி, நீ எங்க இருக்க, கொஞ்சம் வீட்டுக்கு வா, என் மனைவி இந்த மாதிரி உருவத்தெல்லாம் பார்த்து பயப்படுறா, தயவு செஞ்சு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது அக்கா இவங்களும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து என்னமாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இந்த வீட்டுக்குள்ள ஏதோ இருக்கு, என்னால வர முடியாது, அங்க பாருங்க அந்த தண்ணி பானை கிட்ட ஏதோ ஒரு உருவம் இருக்கு, அந்த எண்ணெயே ஒரு மாதிரி பாக்குது அப்படின்னு இவங்களும் பயப்பட, அந்த போனா இவங்களும் அந்த தண்ணி பானை கிட்ட பாக்குறாங்க. ஆனா அங்க எந்த உருவமும் இருக்கிற மாதிரியும் இல்லை. ஏமா அங்க எதுவுமே இல்லம்மா, நீ எதை பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு இவங்க வீட்டு பூஜை ரூமை பார்த்து பயப்படுறாங்க. அங்க பாருங்க பூஜை ரூம்குள்ள இந்த மாதிரி பேய்கள்லாம் போகவே முடியாது, ஆனா அது பூஜை ரூம்குள்ள இருக்கு, தயவு செஞ்சு என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது, என்னை எப்படியாச்சும் எங்க அம்மா வீட்டுல போய் விட்டுருங்க, நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு அந்த பெண் அந்த இடத்துல அழவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போனா இவங்களும், அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்க, எங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் உன் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நைட்டு வேணா நான் உன் கூட தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க கூட தான் போனாவும் தங்குறாங்க. அந்த வழக்கம் போல நைட்டு ஃபுல்லாக அவங்கள சமாதானப்படுத்திட்டு சாப்பிடவும் வச்சுட்டு இவங்களும் சாப்பிட்டு தூங்குறாங்க. போனா பக்கத்தில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது போனா இவங்க ஒரு மாதிரி கத்துறாங்க. அந்த கத்துற சத்தம் ரொம்பவே விசித்திரமாகவும் இருக்கு, கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. என்னடா இவ ஏதோ கத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு தம்பியோட மனைவி அவங்க பக்கத்தில் படுத்திருக்கிற போனா இவங்களும் திரும்பி என்னாச்சுன்னு அப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது தான் ஒரு கோரமான காட்சியை பார்க்குறாங்க. இப்போ அவங்க தம்பியோட மனைவி கர்ப்பமாக தானே இருக்காங்க. அவங்க வயத்து மேலே ஏறி உக்காந்து அந்த வயத்தை அழுத்துறதா இருக்கட்டும், அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து அவங்க கழுத்தை நெரிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்கள கொல்ல முயற்சி பண்ணுறத முதல் முறையாக அந்த வீட்டுக்குள்ள பார்த்த போனா இவங்களும் அலற ஆரம்பிக்கிறாங்க. இது என்னடா, இந்த உருவத்தை பார்த்து தான் இவ பயந்துட்டு இருக்காளா அப்படின்னு அப்பதான் அவங்களுக்கு புரிய வருது. அப்ப போனா இவங்களும் யோசிக்கிற விஷயம், இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நாம முடிச்சு வச்சுட்டோமே, மாந்திரிகளை பார்த்து முடிச்சு வச்சுட்டோம், மறுபடியும் இது எதுக்கு தொடருது அப்படின்னு பயந்து அந்த இடத்துல கத்தனதுக்கு அப்புறம் தான் அந்த உருவம் அங்கிருந்தும் மறைஞ்சு போயிருக்கு. உடனே அந்த வீட்டுல லைட் எல்லாம் போட்டு அவங்களையும் கொஞ்சம் அந்த கர்ப்பமா இருக்கிற அந்த பெண்ணையும் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்துறாங்க. அந்த நடுராத்திரி புவனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க வீட்டு பிரச்சனைக்கு வந்து கேரளாவில் இருக்கிற நம்பூதிரியை கால் பண்ணி தான் பிரச்சனையை தீர்த்திருப்பாங்க. அவங்களுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி எங்க வீட்டில் மறுபடியும் பிரச்சனை நடக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது அந்த மாந்திரிகரும் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் போவோன்னா அவங்க அப்பாவுக்கும் கால் பண்ணி, அப்பா இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்குது அப்படின்னு அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் மாந்திரிகராகவும் இருக்காரு, அவருக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்ல, இதுல இருந்து அடுத்த நாளே அந்த நம்பூதிரியா இருக்கட்டும் மாந்திரிகரா இருக்கட்டும் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த நம்பூதிரி உண்மையில இங்க என்ன நடந்திருக்கும், என்ன விஷயத்த பார்த்து பயந்துருப்பாங்க அப்படின்னு கணிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி கணிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கும் புரியுது இன்னும் பிரச்சனை முடியல, அண்ட் இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு ஏவலை ஏப்பி விட்டவன் நம்ம அந்த ஒரு விஷயத்த சரி பண்ணிட்டோம் அப்படின்னு அவனுக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு மறுபடியும் உங்க குடும்பத்து மேல வேற எதையோ ஏவி விட்டுருக்கான், ஆனா அது என்னன்னு இப்ப எனக்கு சரியா தெரியல, ஆனா இதுல இறந்து போன உன் தங்கச்சி வீட்டுக்காரும் சம்பந்தப்பட்டிருக்காரு, அவர் எப்படி இறந்து போனாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு, எதனால இந்த பிரச்சனை இப்ப உங்க குடும்பத்தை பின்தொடருது அப்படின்னு நமக்கும் தெரிய வரும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அது என்ன ஏது அப்படின்னு நானும் கணிக்க பாக்குறேன், ஆனா இப்போதைக்கு என்னால முடியாது அப்படின்னு அவரும் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காரு. ஆனா இந்த இடத்துல புவனா இவங்க தங்கச்சி வீட்டுக்காரு இறந்து போயிருக்காரு, அவர் இறந்தது வந்து ஒரு சாதாரண ஆக்சிடென்டா தான் இருக்கும் அப்படின்னு அவங்களும் நினைச்சிருக்காங்க. ஆனா போக போக தான் இவங்களுக்கும் தெரியுது அவரு சாதாரணமா இருக்கல, அவர் இறப்புக்கு பின்னாடி வேற ஏதோ ரீசன் இருக்கு. அந்த ரீசன் என்னன்னு தெரிஞ்சதுன்னா இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்தது என்ன, அதோட தேவை என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அது முதல்ல என்னன்னு கண்டுபிடிப்போம். முதல்ல நம்ம தங்கச்சி வீட்டுக்காரர் எப்படி இறந்தாரு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல விசாரிக்கலாம் அப்படின்னு அந்த தங்கச்சி வீட்டுக்காரரோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்றாங்க. அப்படி கேட்ட நிறைய பேருக்கு தெரியலன்னு தான் சொல்றாங்க. அதுல ஐயப்பன் ஒருத்தர் இருக்காரு, அவரு கூட தான் அந்த ஃப்ரெண்டும் ரொம்பவே க்ளோஸா இருப்பாரு. மேபி அவரை கேட்டா உங்களுக்கு விஷயம் தெரியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஐயப்பன் அவருக்கும் புவனா கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் நடக்கிற பிரச்சனை எக்ஸ்பிளைன் பண்ணி, உங்க ஃப்ரெண்டான என் தங்கச்சி வீட்டுக்காரர் எப்படி இறந்தாரு, அவர் சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாச்சும் விஷயத்த சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது அந்த சைட்ல போன்ல ஐயப்பன் அவரும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. இல்லைங்க, அவன் சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய விஷயம் சொன்னான், ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் என் குடும்பத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னான். அதனால தான் இப்போ வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி அவன் இறந்ததுக்கு அப்புறமும் இதை நான் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்திருக்கேன், ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் சொல்லாமல் இருக்க முடியாது, நான் சொல்கிறேன் அப்படின்னு அவரும் உண்மையிலே என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வராரு. பட் ஃபோனில் சொல்ல முடியாது, அண்ட் என்னாலேயும் உங்கள் ஊருக்கெல்லாம் வர முடியாது, நீங்கள் வேணும்னா இங்கே கிளம்பி வாங்க, நான் எல்லா விஷயத்தையும் விலாவரியாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ போனா அண்ட் அவங்க கூட ஒரு சில பேர் அவரை பார்க்கறதுக்கு அவருடைய இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க.
போறாங்க. இறந்து போன தங்கச்சி வீட்டுக்காரர் அவருடைய பேர் மணி ஐயப்பன். இவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் இருந்திருக்காங்க. அண்ட் மணி இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல ஆரம்ப விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மணி இவர்கிட்ட ஒரு லோடு வண்டியும் இருக்கு, இந்த சின்ன யானை மாதிரி. அதுல இந்த வாழைத்தாறு எல்லாத்தையுமே லோட் பண்ணி மதுரை சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் அதை வித்துட்டும் வருவாரு. இது மட்டும் இல்லாம வாழைத்தாறு எடுக்கிறதுக்காக பகல் டைம்ல போக மாட்டாரு, நைட்டோட நைட்டா எடுத்து அதை விடியறதுக்குள்ள அந்தந்த கடையில டெலிவரி பண்ணி வித்துட்டும் வருவாரு. அப்படிதான் அவரோட லைஃபும் போயிருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் அதே மாதிரி அந்த நைட் டைம்ல வாழைத்தாறு எல்லாத்தையுமே லோடு ஏத்திட்டு ஒரு வழியா வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த நடுராத்திரில பாத்தீங்கன்னா அந்த வழியில ஒரு அழகான பெண் இருக்கிறதையும் இவரு பார்த்திருக்காரு. பார்த்த உடனே அந்த பெண்ணுடைய பார்வையில இவரும் கொஞ்சம் கவரப்படுறாரு. ஆனா அந்த வண்டியில மணி இவர் மட்டும் இல்ல, அவரு கூடவே அவருடைய ஃப்ரெண்டான ஐயப்பன் 2 பேருமே இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா 2 பேருமே தான் அந்த வாழைத்தாரை விற்கிற வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நடுராத்திரி அந்த அழகான பெண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் அதே ஒரே சமயத்துல பாத்தீங்கன்னா 2 பேருமே அந்த பெண்ணுடைய அழகுல அந்த வசீகரத்துல மயங்கியும் போறாங்க. அப்படி பார்த்த 2 பேருக்குமே அந்த பெண் மேல காதலும் வந்துருது. இதனால இவங்க 2 பேரு அந்த பொண்ணு எனக்கு தான் அப்படின்னு சண்டெல்லாம் போடல. 2 பேருமே அந்த இடத்துல பொறுமையா தான் இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் அந்த பொண்ணு 2 பேருமே எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சோ இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க 2 பேருமே இருந்திருக்காங்க. அந்த நைட்டு பார்த்த உடனே இவங்களும் அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த முதல் பார்வையிலே பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே க்ளோஸ் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணு, மணி அண்ட் ஐயப்பன் இவங்க 3 பேருமே க்ளோஸ் ஆயிடுறாங்க. இதுக்கு அடுத்தடுத்த நாள்ல பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நைட் டைம்ல பார்க்கறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், பழகிறதா இருக்கட்டும், அண்ட் இந்த மாதிரி விஷயம் எப்பப்பெல்லாம் அந்த பொண்ணை எப்படிலாம் வர வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சாராயத்தெல்லாம் வாங்கிட்டு கூட இந்த கறியெல்லாம் வாங்கிட்டு அங்க இருக்கிற தோப்புக்கிட்டையும் போயிடுவாங்க. போயிட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணை கூப்பிடும்போது அந்த பொண்ணு எங்கேருந்து வருதுன்னெலாம் தெரியாது. ஆனால் இவங்க நினச்ச உடனே அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துல 2 பேருமே மாறி மாறி குடிச்சிட்டு அந்த 2 பேருமே அந்த பொண்ணு கூட கொஞ்சம் தப்பாகவும் இருந்திருக்காங்க. இப்படி 2 பேருமே அங்கே இருக்கிறது பேயின்னே தெரியாம இவங்க அந்த பொண்ணு கூட பழகிறதா இருக்கட்டும், ஒரு மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறதா இருக்கட்டும். இதுவே மணி ஐயப்பன் இவங்க 2 பேருக்குள்ள ஒருவித எதிர்ப்பு சண்டையும் ஏற்படுத்துது. அது என்னன்னா, மணி இவர் சொல்றாரு டேய், அண்ட் ஐயப்பன் இவர் சொல்றாரு டேய் அந்த பொண்ணு எனக்கு வேணும், நீ எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசுற அப்படின்னு 2 பேருமே மாறி மாறி சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் கைகலப்பாயி பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்த இவங்க 2 பேருமே ஒரு லெவலுக்கு அப்புறம் பிரிஞ்சுறாங்க. அப்படி பிரிஞ்ச ஐயப்பன் இவரும் மதுரையில இருந்து கோயம்புத்தூரும் போறாரு. கோயம்புத்தூர்ல இருந்து கடைசியா திருச்சியில போயிட்டு அங்கே வேலை பார்த்துட்டும் இருக்காரு. ஆனா இந்த சைட்ல மணி இவர் மட்டும்தான் அந்த பெண் கூட ரொம்பவே மும்முரமாவும் இருந்துட்டு இருக்காரு. சொல்ல போனா அந்த பெண் மணி இவரை விடுற மாதிரியும் இல்லை. இப்படி அந்த பொண்ணு கூட கொஞ்சம் ஒண்ணு மண்ணுமா இருக்கிற இந்த ஒரு விஷயம் புவனா இவங்க தங்கச்சிக்கு, அதாவது அவங்க கணவர் தானே இந்த மாதிரி இருக்காரு, அவங்களுக்கும் தெரியுது. இந்த மாதிரி நம்ம கணவர் ஏதோ ஒரு பொண்ணு கூட கனெக்ஷன்ல இருக்காரு, ஆனா யாரெல்லாம் தெரியல அப்படின்னு அவங்களுக்கும் ஓரளவுக்கு சந்தேகம் வந்து அவங்க கணவர் கூட டெய்லி சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சண்டை நிறைய போனதுக்கு அப்புறம் அந்த கணவர், அதாவது மணி இவரும் ஒரு விரக்திக்கே வந்துடுறாரு. போதும்பா, என்னால் 2த்தையும் வச்சு சமாளிக்க முடியல, என்னதான் இருந்தாலும் இவன் என் பொண்டாட்டி, ஸோ இவ்வளோலாம் விட முடியாது, பேசாமல் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு சொல்லிடலாம், இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு அந்த பொண்ணை இரவில் தனிமையில் போய் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் இல்லைம்மா இதுக்கப்புறம் இது செட் ஆகாது, அண்ட் இத்தனை நாள் நாமளும் ஒரு மாதிரி இருந்துட்டோம், இதுக்கப்புறம் இது வேண்டாம், ஏன்னா உன்னால் எனக்கும் என் மனைவிக்கும் சண்டையும் வருது, அண்ட் அவளை விட்டு என்னால் வரவும் முடியாது, என் மனைவி 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கர்ப்பமாக இருக்கா, என்ன இருந்தாலும் எனக்கு அவள் தான் முக்கியம், இதுக்கப்புறம் எங்களுக்குள்ள சண்டை வேண்டாம், ஸோ இதுக்கப்புறம் நீ என்ன பார்க்காத பேசாத விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பெண் ஸ்டார்டிங்கில் இதை கொஞ்சம் நார்மலாக கேட்டுட்டு இருந்தா அந்த மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விகாரமாகவும் மாற ஆரம்பிக்குது. ஆனால் மணி இவரை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு கோவப்படுது அப்படின்னு இவரும் சைலண்டாக அந்த இடத்த விட்டும் வந்துடுறாரு. அப்போ எந்த சம்பவமும் நடக்கல. இப்படி அடுத்த நாள் நடக்குது. அடுத்த நாள் மணி இவர் வேலை விஷயமா அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்து அப்படியே வந்துட்டே இருக்கும்போது நைட் டைமில் ஒரு இடத்துல ஆட்கள்லாம் கொஞ்சம் நடமாடிட்டு இருக்கிற அந்த இடத்துல அந்த பெண்ணையும் பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் இவன் இங்கே என்ன பண்றா, நான் தான் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டேன்ல, இதுக்கு இவன் என்ன தேடி வரா அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு, ஏமா எதுக்கு நீங்க வந்த, அந்த 4 பேர் இப்படிலாம் பார்த்தா எங்க வீட்டில் மறுபடியும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல பக்கத்துல ஒரு சில பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே மணி இவரை ஒரு மாதிரி அப்படின்னு விசித்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. அது எப்படின்னா, என்ன இவன் பைத்தியக்காரனா, இவன்
தனியாக பேசிகிட்டு இருக்கான், அந்த இடத்துல யாருமே இல்லை, யாருமே இல்லாத இடத்த பார்த்து பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு விசித்திரமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இந்த பர்டிகுலர் டைம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஆட்களே இல்லாமல் மணி அப்புறம் அங்கே நிற்கிற அந்த பொண்ணு இவங்களை தவிர்த்து வர யாருமே இல்லை. இப்போ மணி அந்த பொண்ணு கூட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் செட் ஆகாது விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது நேற்று விகாரமாக மாறிச்சு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் இப்போ மறுபடியும் கண்டினியூ ஆகி அந்த விகாரமான உருவம் கொடூரமாகவும் மாற ஆரம்பிக்குது. அதாவது நார்மலாக மோகினி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், அப்படிப்பட்ட மோகினி அந்த அழகுலேருந்து அதோட சுயரூபத்துக்கு வந்தால் பார்க்கறதுக்கு எவ்வளோ கொடூரமாகவும் மூஞ்செல்லாம் பார்க்கறதுக்கு அலங்கோலமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கோர காட்சியோட தான் இப்போ இவருக்கும் காட்சி கொடுத்துட்டு இருக்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்போ மணி இவருக்கே புரியுது, அப்போ நான் இத்தனை நாள் பேசி பழகிட்டு இருந்தது சாதாரண பொண்ணு கிடையாதா, பேயா அப்படின்னு. அங்கே எடுத்தார் ஓட்டம். அங்கேருந்து வீடு கொஞ்சம் பக்கம் தானே, மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க குலதெய்வத்தையும் ஐயப்பனையும் மனசில் ப்ரே பண்ணிட்டு அன்னைக்கு நிம்மதியாக தூங்கிறாரு. தூங்கும்போதும் இவருடைய என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை என்னோட முடிஞ்சிடும், இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு அவரும் ரொம்பவே சாதாரணமாக தான் இருக்காரு. இதை பற்றி வீட்டில் கூட சொல்லலை. வீட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ பொண்ணு கூட தானே லிங்க் இருக்குது, அவங்களுக்கு தெரியாதுல்ல பேய் கூட இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படியே இருக்கட்டும், நான் இதுக்கப்புறம் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவரும் சகஜமாக அந்த நாளை கடந்து போலான்னு பார்க்குறாரு. ஆனால் எதிர்க்க இருக்கிற அந்த உருவம் அடுத்தடுத்த நாள் கஷ்டத்தோடவும் பிரச்சனைகளோடவும் கடக்கிற மாதிரி நிறைய விஷயங்களும் பண்ணுது. அண்ட் இதுக்கப்புறம் புவனா அவங்க தங்கச்சிக்கு வளகாப்பெல்லாம் பண்ணுறாங்க. வளகாப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு தானே கூப்பிட்டு போவாங்க. ஸோ மறுபடி புவனா அவங்க தங்கச்சியை அவங்க வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ தங்கச்சியோட கணவர் இவர் கொஞ்ச நாள் வீட்டில் தனியாக தானே இருக்க வேண்டியிருக்கு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டில் தூங்கிட்டும் இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த உருவம் இவர் வீட்டுக்குள்ளேயே வந்துடுது. வந்தது மட்டும் இல்லாமல் இவர் நெஞ்சு மேலே ஏறி நிற்கிறதா இருக்கட்டும், இவர் கழுத்தை நெரிக்கிறதா இருக்கட்டும், இவர் தூங்குறது தொந்தரவு பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ண இவரும் அலறி அடித்து எந்திரிக்க அப்போது இவர் முன்னாடியே அந்த உருவம், அந்த கோரமான உருவமும் நிற்குது. அப்படி நின்னது மட்டும் இல்லாமல் மணி இவரை பார்த்து நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், அப்படி இல்லைன்னா உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு இவரை பயங்கரமாக மிரட்டவும் ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயம் ஒரு நாள் 2 நாள் இல்லை, டெய்லி நைட் அந்த உருவம் வந்து இவரை தொந்தரவு பண்ணுறதா இருக்கட்டும், இவரை மிரட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் நடக்க அந்த மணி இவர் என்ன பண்ணுறாருனா இந்த வீட்டில் இருந்தால் தானே இந்த பிரச்சனை, நம்ம கிளம்பி நம்ம மனைவி கூட இருந்துடலாம் அப்படின்னு இப்போ மாமியார் வீட்டுக்கு வந்துடுறாரு. அண்ட் அங்கே படுத்துட்டு இருக்கும்போதும் சேம் அதே விஷயம் நடக்க இப்போ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போகுது. அது என்னன்னா மரியாதையாக நீ என் கூட வந்துரு, நீ எனக்கு மட்டும்தான், அப்படி நீ என் கூட வரலன்னா உன் மனைவியை கொன்றுவேன், உன் குழந்தையும் கொன்றுவேன் அப்படின்னு பயங்கரமாக மிரட்டவும் ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா புவனா அவங்க தங்கச்சிக்கு குழந்தையும் ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்துடுறாங்க. அதனால தான் அந்த அம்மா இவங்க 2 பேரையும் மனைவி குழந்தை சென்டிமெண்ட்டை காட்டி அவரையும் பயமுறுத்த ட்ரை பண்ணுது தன்னுடைய வழிக்கு வர வைக்கிறதுக்காக. இந்த கேப்பில் தான் மணி இவரும் யோசிச்சிருக்காரு, பேசாமல் நம்ம செத்து போயிடலாம், ஏன்னா நம்ம உயிரோடு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம மனைவி குழந்தைய வச்சு அது நம்மளை ஏதாச்சும் பண்ணிடும், அதுக்கு நம்ம வழி கொடுக்கூடாது, நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு அவரும் யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. சரி அதுக்கு முன்னாடியும் நமக்கு நடக்கிற பிரச்சனை நம்ம சைடில் யாருக்காச்சும் தெரியணும் அப்படின்னு அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான ஐயப்பன் அவருக்கும் கால் பண்ணி மச்சான் நீ மட்டும் தப்பிச்சிட்டடா, நான் இங்கே மாட்டிட்டு முழிக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ பிரச்சனை ஆச்சு தெரியுமா, இவ்வளோ நடந்துட்டு இருக்கு, இப்போ வந்து நான் தான் வேணும், அப்படி இல்லைனா என் மனைவி இல்லைனா குழந்தைய கொண்டுருவேன்னு மிரட்டுது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லும்போது இப்போ ஐயப்பன் அவர் என்ன சொல்கிறாருன்னா டேய் அதெல்லாம் பயப்படாதடா, பேசாமல் நீ ஒன்று பண்ணு, சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போடு, மாலை போட்டு 48 நாள் விரதம் இரு, எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி இதுதான் வழி, ஏன்னா மாலை போட்டால் பேய் வராது அப்படின்னு இவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உடனே மணி இவர் என்ன பண்ணுறாருன்னா மாலை போடுறதுக்கு முன்னாடி பயபக்தியோட விரதம் இருந்து ஐயப்பனுக்கான மாலையும் போடுறாரு. மாலை போட்டு அப்படியே ஒரு சில நாட்களும் ஆகுது. ஆனால் அப்போவும் அந்த உருவம் இவர் கண்ணு முன்னாடி வந்து மரியாதையாக அந்த மாலையை கழட்டியா இல்லையா, மாலையை கழட்டிட்டு என் கூட வந்துரு, இல்லைன்னா உன்னுடைய குழந்தை மனைவியை நான் கொன்றும் அப்படின்னு மறுபடியும் அதே விஷயத்த தான் சொல்ல இப்போ மணி இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா மாலை போட்டேன் இந்த பிரச்சனை சரியாயிரும்னு நினச்சேன், என்ன தொந்தரவு பண்ணலை, ஆனால் என்ன ரீசனாக வச்சு என் குழந்தை மனைவியை கொன்றுவேன்னு சொல்லுது, இது இன்னும் கண்டினியூ ஆகுது, இதுலேருந்து நான் எப்படி வெளில வருதுன்னு தெரியாமல் இன்னமும் கஷ்டப்பட்டு அழவும் ஆரம்பிக்கிறாரு.
இப்படி டெய்லி அந்த உருவம் இவரை வந்து கஷ்டப்படுத்தும் போது ஒரு லெவலுக்கு அப்புறம் விரக்தி அடைஞ்ச மணி இவர் என்ன பண்ணுறாருன்னா மாலை எல்லாத்தையுமே கழட்டி போட்டுட்டு டேரெக்டாக ஒயின் ஷாப்புக்கும் போகிறாரு. அங்கே போயிட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு வீட்டுக்கும் வராரு. இப்படி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த விஷயம் அவங்க மனைவி பார்த்து கணவனை பயங்கரமாக திட்டுறாங்க. யோ அறிவு இருக்காயா, ஐயப்பனுக்கு மாலை போட்டு மாலையை கழட்டிட்டு இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கேன், உன்னெல்லாம் யார் மன்னிப்பா அப்படின்னு பயங்கரமாக திட்டினதுக்கப்புறம் இப்போ மணி ரொம்பவே கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்டுட்டு இதுக்கு மேலே நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு அவருடைய குழந்தை மேலே சத்தியம் பண்ணிட்டு அங்கேருந்து அவருடைய வீட்டுக்கும் வந்துடுறாரு. ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க மனைவி குழந்தை பிறந்தது ஒரு சில மாதம் அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அதனால இவர் தனியாக இருக்க வேண்டிய சிச்சுவேஷனும் வருது. இப்போ மணி அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இப்போ நடந்த விஷயத்த அவருடைய ஃப்ரெண்டான ஐயப்பன் அவருக்கும் கால் பண்ணி, டேய் நான் மாலை போட்டேன், அப்போ கூட அந்த உருவம் என்னை விட மாட்டேங்குதுடா, எனக்கு விரக்தியில் மாலையெல்லாம் கழட்டிட்டு போய் சாராயத்தை குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயப்பன் அவரும் பயங்கரமாக கோவப்படுறாரு. டேய் எவனாச்சும் மாலை போட்டு குடிப்பானாடா அப்படின்னு அவரும் அவர் சைட்லேருந்து திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல், டேய் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தயவு செஞ்சு கிளம்பி திருச்சிக்கு வந்துரு, இங்கே நான் உனக்கு ஏதாச்சும் வேலை வாங்கியும் தரேன், ஒரு வருஷம் நீ இங்கே இரு, அண்ட் உன் மனைவி குழந்தை 2 பேருமே கூப்பிட்டு வந்துரு, இந்த இடத்துல நான் நல்ல வீடாக பார்த்து உனக்கு வேலையாக வாங்கி தரேன், அதுக்கப்புறம் நீ உன் குடும்பத்தை பார்த்துக்கும், தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது மணி இவரும் இல்லை மச்சான் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறமும் என் குடும்பத்திலேருந்து அவங்கள நான் கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படின்னு அப்படியே பேசிட்டு அந்த ஃபோனை கீழேயும் போட்டுறாரு. இதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே மணி அவங்க மனைவியோட ஒரு புடவையும் எடுக்கிறாரு, ஃபேன்லையும் கட்டுறாரு, சேர் போட்டு ஏறி அந்த ஃபேனில் கட்டி வச்ச அந்த தூக்கு கயிறை கழுத்தில் மாட்டி சேரை தள்ளி விட்டு அந்த இடத்துல இறந்தும் போயிடுறாரு. இப்படி இறந்து போன இந்த ஒரு விஷயம் அவங்க மனைவி அதாவது புவனா அவங்க தங்கச்சிக்கு தெரிஞ்சு பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் இறந்து போனான்னா அந்த மனுஷன் எப்படி இறந்து போனான்னு அந்த ரீசன் மோஸ்ட்டாக தெரிய வரும். ஆக்சிடென்ட்டா, உடம்பு சரியில்லையா, இல்லை தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்களா, தற்கொலை பண்ணி இறந்து போனால் அதுக்குண்டான ரீசன் லவ் ஃபெயிலியரா, கடன் பிரச்சனை அப்படின்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிய வரும். ஆனால் எதுவுமே சொல்லாமல் இவரும் தூக்கு மாட்டி இறந்ததுக்கப்புறம் என்னன்னு எடுத்துக்கிறது. ஸோ இதனால தான் அந்த குடும்பமே இவர் எப்படி இறந்து போனார், என்ன ரீசனால இறந்து போனார் அப்படின்னு ஒரு மர்மத்தோடவே அந்த காலத்தை கழிச்சிருக்காங்க. இப்போ தான் புவனா இவங்களுக்கும் கிளியராக புரியுது இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மோகினி தான் அப்படின்னு. அப்படி அவர் இறந்த விஷயம் வந்து ஒரு சில மணி நேரத்துக்கு அப்புறம் தான் புவனா இவங்க குடும்பத்துக்கும் அவங்க மனைவிக்கும் தெரிய வந்து அவங்களும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதுக்கப்புறம் மணி அவரை நல்லடக்கமும் பண்ணுறாங்க. அப்படி அடக்கம் பண்ண 1-2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவருடைய ஆன்மாவையும் ஒரு பொண்ணுடைய ஆன்மாவையும் அந்த ஏரியாவில் அங்கே இங்கே உலாவறதான் அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேர் பார்த்துதான் புவனா இவங்க கிட்டேயும் அண்ட் இவனுடைய தங்கச்சிக்கிட்டேயும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மணி அவர் கூட ஒரு பெண்ணோட உருவத்தை பார்த்துருப்பாங்கல்ல, அந்த பெண்ணோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பானு. அப்படிப்பட்ட அந்த 2 பேரோட ஆன்மாவை நிறைய இடத்துல பார்த்ததா அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேர், ஏன் மணி இவரோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இவங்க வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி புவனா இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த விஷயத்த அந்த நம்பூதிரி அவருக்கும் ஃபோன் பண்ணி, இப்படி தான் என் தங்கச்சி வீட்டுக்காரர் இறந்துருக்காரு, ஏதோ ஒரு பொண்ணோட ஆன்மா கூட தான் அவர் பழகியிருக்காரு, அது உண்மையான பொண்ணுன்னு நினச்சி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு புவனா இவங்களும் கேட்கும்போது அந்த சைட்லேருந்து அந்த நம்பூதிரி, நீ சொன்னது எல்லாமே கரெக்டு தாம்மா, இப்போ தான் நானும் கணிச்சு பார்த்தேன், அண்ட் நீ சொன்ன விஷயமும் என்னோட கணிப்பும் கரெக்டாக தான் இருக்குது, அண்ட் உன் தங்கச்சியோட இறந்து போன கணவனோட ஆன்மாவும் அண்டு அவன் கூட இருக்கிற அந்த மோகினி பிசாசு இவங்க 2 பேரோட ஆன்மா தான் இப்போ உன் சின்ன தம்பியோட மனைவி வயதுல வளர்ந்துட்டு இருக்கிற அந்த ஒரு குழந்தைய வந்து வளர விடாம தடுக்கணும், அதை எப்படியாச்சும் அழிக்கணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் அந்த மோகினி பிசாசும் மணியோட ஆன்மாவும் தான். இது மட்டும் இல்லாம அந்த நம்பூதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அது என்னன்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த குடும்பம் தான் உன் தங்கச்சி கணவனோட ஆன்மாவை அடக்கி ஆல்ரெடி அந்த மோகினி ஈவி விட்டதும் அவங்க தான் இப்போ உன் தங்கச்சி கணவனுடைய ஆன்மாவை அடக்கி 2த்தையும் சேர்த்து தான் உங்க குடும்பத்துக்கு எதிர ஈவியும் விட்டுருக்காங்க. அந்த 2 தான் இப்போ உன் குடும்பத்தை பாடப்படுத்த போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லும் போது தான் இவங்களுக்கே புரியுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா புவனா அவங்க தங்கச்சி அவங்க குழந்தையோட தானே தனியாக இருந்துட்டு இருக்காங்க, அவங்க கணவர் இறந்து போயிட்டார்ல, இப்போ இறந்து போன கணவரோட ஆன்மா அவங்க தங்கச்சியை வந்து நீ எதுக்கு தனியாக இருக்க, என் கூட வந்துரு, நீ செத்து போயிட்டேன்னா என் கூட வந்துடுவேன், என் கூட வந்துரு அப்படின்னு அவங்கள பயமுறுத்தி கொல்றதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதே நைட் டைமில் அவங்க தங்கச்சி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும்போது அந்த மோகினி பிசாசு புவனாவுடைய தங்கச்சி அவங்களுடைய உடைகளை வந்து கிழிச்சு விட்டுது அண்ட் அவங்கள ஏதாச்சும் பண்ணணும், கழுத்தை நெரிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணி அவங்கள பயங்கரமாக தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு.
இப்போ ஒரு சைடில் நம்பூதிரி அவரும் என்ன பண்ணுறது அப்படின்னா அவரும் கணிச்சிட்டு இருக்கும்போது இந்த சைடில் அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவரும் மாந்திரிகர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவரும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவரும் புவனா கிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு. அந்த மன்னிப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா அந்த எதிர்த்து வீட்டு ஆளுங்கிட்ட நான் தாம்மா உண்மையை வளரிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஏவி விட்ட ஏவலை வந்து நாங்கள் எப்போவோ அடைச்சி அதை சரி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் என்னதான் முக்கினாலும் அந்த குடும்பத்தை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நான் தாம்மா அவங்ககிட்ட சவால் விட்டேன். நான் சொன்னதுனால தான் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த குடும்பத்து மேலே இப்போ அந்த ஏவல் இல்லை. இவங்க எல்லாருமே ரொம்பவே நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு. அதனால தான் அந்த குடும்பம் ஏவிலையும் ஏவி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது புவனா இவங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அது என்னன்னு எங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. என் தங்கச்சியோட இறந்து போன புருஷனோட ஆன்மாவை தான் நம்ம குடும்பத்துக்கு எதிராக ஏவி விட்டுருக்காங்க. அது கூட ஒரு மோகினி பிசாசு. இப்போ 2 பேய்கள் நம்ம குடும்பத்தை பாடப்படுத்த போகுது அப்படின்னு அப்பாவோட ஃப்ரெண்டான மாதிரிக்காரு அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவரும் ரொம்பவே கடுப்பாகிறாரு அந்த எதிர்த்த குடும்பம் மேலே. இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நைட்டு இவங்க குடும்பத்தில் இறந்து போன பெரியவங்க ஒருத்தவங்க கனவுலையும் வராங்க. கனவுல வந்தது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தை என்னால் காப்பாற்ற முடியல, என் பசங்களை என் பேர பிள்ளைங்களை வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னு அவங்களும் பயங்கரமாக அழுறாங்க. அப்படி அழுது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த குடும்பத்தை காவு வாங்குறதுக்காக ஒரு பெரிய சக்தி காத்துட்டும் இருக்கு, துடிச்சிட்டு இருக்கு. இதுகிட்ட இருந்து நாம தப்பிக்கணும்னா இதை விட பெரிய சக்தி கிட்ட தான் நாம போக வேண்டியிருக்கு. தயவு செஞ்சு எல்லாருமே அங்கே போங்க. அங்கே போனீங்கன்னா இதுக்குண்டான தீர்வும் கிடைக்கும், இதுக்கான பாதுகாப்பும் கிடைக்கும்னு அந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் உழுது விடிஞ்ச உடனே இவங்களும் இப்போ எங்கே போகிறாங்கன்னா 18ஆம் படி கருப்பு கோயிலுக்கும் போகிறாங்க. அதுதான் அவங்க குலதெய்வம் கோவில். அப்படி 18ஆம் படி கருப்பு கோயிலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு மந்திரிச்ச எலுமிச்சை பழத்தை மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்லேயும் வைக்கிறாங்க. அப்படி வீட்டில் வச்சுட்டு எல்லாருமே நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பயங்கர பிரச்சனையாக இருக்குது. அதை எடுத்து வெளியில் போடு அப்படின்னு அங்கே இருக்கிற ஏதோ ஒன்று இவங்களை பாடாப்படுத்திட்டு இருக்கு. சொல்லப்போனால் புவனா இவங்க தங்கச்சி குழந்தை பெற்றதுக்கப்புறம் அவங்களுடைய வெயிட்டு 80-90 கிலோ இருக்கும். அவங்கள ஏதோ ஒரு உருவம் கழுத்தை பிடிச்சி அந்த இடத்துல தூக்கி அப்படியே நிறுத்துது. அப்படி நிறுத்திட்டு அவங்க கழுத்தை அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து போடு அப்படின்னு இவங்கள பயங்கரமா மிரட்டிட்டும் இருக்கு. ஸோ இப்படி பண்ணும்போது யார் தான் அங்கே இருக்கிற எலுமிச்சை பழத்தை அங்கேயே வச்சிருப்பா, தூக்கி போடணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஊசலாடிட்டு இருக்குல்ல. இது எல்லாமே ஒரு நடுராத்திரி தான் நடக்குது. அதுவும் 2 மணிக்கு. அந்த 2 மணிக்கு புவனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்பாவுடைய நண்பர் ஒரு மாந்திரிகராக இருக்கார்ல அவருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லும்போது அந்த நடுராத்திரி அவரு பயந்து போறாரு. அண்ட் அவர் பேச்சிலேயே அந்த ஒரு பயம் தெரியுது. இருந்தாலும் நான் வரமா அப்படின்னு பயத்தோட தான் இங்கேயும் வராரு. ஆனால் அவராலையும் பெருசாக எதுவுமே பண்ண முடியல. அந்த மாந்திரிகர் அவங்களுக்கும் கால் பண்ணி தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏமா ஒரு 2 நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, நான் வேலை விஷயமா வேற ஒரு இடத்துக்கும் வந்திருக்கேன், 2 நாள் மட்டும் நீங்கள் அந்த வீட்டில் இருக்காதீங்க, அந்த வீட்டை அப்படியே போட்டு வேற எதனா வீட்டில் 2 நாள் தங்கிருங்க, அதுக்குள்ளே நான் வந்துடுறேன் அப்படின்னு அந்த மாந்திரிகரும் 2 நாள் மட்டும் டைம் கேட்டிருக்காங்க. உடனே அந்த நடுராத்திரி இவங்க எல்லாருமே அந்த ஏரியாவில் காலியாக ஒரு வீடும் இருக்குது, அந்த வீட்டுக்கும் போயிடுறாங்க. அடுத்த 2 நாள் அந்த வீட்டில் தான் தங்குறாங்க. ஆனால் அப்படி தங்குற அந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக விளக்கேற்றியும் வைக்கணும், அந்த விளக்கு அணையவும் கூடாது. இது அணைஞ்சதுன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் தூக்கத்தை விட்டுட்டு அந்த விளக்கு அணையாத மாதிரியும் அது அணைஞ்சதுன்னா உடனே ஏற்றுற மாதிரியும் இந்த ஒரு விஷயத்த அடுத்த 2 நாள் தூக்கமே இல்லாமல் ஒரு மரண பயத்தோட தான் பண்ணிட்டும் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நைட் அந்த உருவம் இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க கால் மேலே ஏறி போகிறதா இருக்கட்டும், இவங்க உடம்பு மேலே ஏறி போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி டெய்லி துன்புறுத்திட்டு இருந்திருக்கு. இப்படி அந்த 2 நாளும் கடந்து போகுது. கரெக்டாக அந்த நம்பூதிரி சொன்ன மாதிரி அவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அண்ட் இவங்களுடைய பழைய வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல இந்த மாந்திரிகத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே ரெடி பண்ணுறாங்க. 2 ரவுண்டு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி அதில் ஒரு சர்க்கிளில் புவனா இவனுடைய தங்கச்சியை உட்கார வைக்கிறாங்க. இன்னொரு சர்க்கிள் ஒரு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இவங்க சின்ன தம்பியோட மனைவி இப்போ 9 மாதம் கர்ப்பமாக இருக்காங்களே அவங்களே உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த சைடில் புவனா அவங்க தங்கச்சியோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஆன்மாவையே கண்ட்ரோல் பண்ணி இவங்க குடும்பத்து மேலே அந்த மோகினி கூட சேர்த்து அனுப்பியிருப்பாங்களே. இப்போ அந்த 2 ஆன்மாவும் இங்கே உட்காந்துட்டு இருக்கிற சின்ன தம்பியோட மனைவி கர்ப்பமாக இருக்காங்களே அவங்கள கொள்றதுக்காக தான் இந்த குடும்பத்தில் அடுத்த வம்சம்னு இருக்கக்கூடாது, இந்த குடும்பத்தை மொத்தமாக சொல்லி முடிச்சிடற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தையும் ஈவி விட்டுருக்காங்க. இப்படி இவங்க 2 பேருமே 2 சர்க்கிளில் உட்கார வச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நம்பூதிரி அப்படியே மந்தம் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு சாட்டையும் எடுத்து கண்ணை மூடி ப்ரே பண்ணுறாரு. அப்படி ப்ரே பண்ணி கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்தா அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆங்காரமாக அவரும் கத்துறாரு. ஏன் இப்படி ஒரு கத்துறாரு அப்படின்னு பார்த்தா அந்த நம்பூதிரி அவர் உடம்புல இப்போ 18ஆம் படி கருப்பும் இறங்கியிருக்காரு. அப்படி 18ஆம் படி கருப்பு வந்ததுக்கப்புறம் எங்கே இருக்கீங்க, ஒழுங்காக வந்துடுறீங்க அப்படின்னு இவரும் குரல் கொடுக்க
அப்போது எங்கேருந்து ஒரு குரல் கேட்குது, நீ வந்துட்டா நான் உடனே வந்துடணுமா, முன்னாடி வந்து கூனி குறுகி நிற்கணுமா அப்படின்னு ஒரு அமானுஷம் குரலும் கேட்குது. ஆனால் எங்கேருந்து வருது அப்படின்னு இவங்களுக்கும் தெரியல. இதுலேருந்தே கிளியராக புரியுது, அங்கே இருக்கிற அந்த மோகினியோட ஆன்மா இங்கே இருக்கிற யாருக்குமே அடங்க மாட்டா அப்படின்னு. அண்ட் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இறந்து போன மணியோட ஆன்மா, என்னை என் பொண்டாட்டி கூடயே விட்டுருங்க, என் பொண்டாட்டியை நான் கொண்டு கூப்பிட்டு போயிடுறேன், அவன் மட்டும் இங்கே தனியாக இருக்கா, நான் அவளை கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு அது ஒரு சைடில் கத்திட்டும் இருக்குது. அப்போ அந்த சமயம் 18ஆம் படி கருப்பு உடம்புல இருக்கிற நம்பூதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கங்கணம், அதாவது ஒரு மஞ்சள் துணியில் எது வச்சு அதை இங்கே உட்காந்துட்டு இருக்கிற சின்ன தம்பியோட மனைவி, அவங்க தானே கர்ப்பமாக இருக்காங்க, அவங்க கையிலையும் கட்டியும் விடுறாங்க. கட்டி விட்டதுக்கப்புறம் சின்ன தம்பியை இங்கே வர வைக்கிறாங்க. வர வச்சு அவருடைய தலையில் கையை வச்சு மறுபடியும் இவர் கண்ணு மூடி ஏதோ பண்ணுறாரு. அப்படி பண்ணதுக்கப்புறம் இப்போ சின்ன தம்பி இங்கே ஆங்காரமாக கத்துறாரு. கத்துனதுக்கப்புறம் பெரியவர் கூப்பிட்றாரு, நீ வராமல் என்ன பண்ணுற, உனக்கு என்ன அவ்வளோ திமிரா அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமாக கத்த, யாரா இப்போ இங்கே வந்திருக்காருன்னு பார்த்தா இப்போ சின்ன தம்பி இவங்க உடம்புல சுடலமாட சாமி வந்திருக்காங்க. வந்து பயங்கரமாக கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அங்கே நடந்த விஷயத்த அந்த தத்ரூபமாக இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண புவனா அவங்களே ஒரு மாதிரி குரலில் சொல்லியிருக்காங்க. அது நான் சொன்னால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, அது என்னன்றது அவங்க குரல்லே கேளுங்க. பயங்கரமா கத்துனாரு. கத்தி, பெரியவன் கூப்பிடுறியா, நீ அவ்வளவு அசால்ட்டா பதில் சொல்றியா, அவ்வளவு கத்து, பெரியவன் கூப்பிடுறியால அசால்ட்டா நீ பதில் சொல்லுவியா, வந்து முன்ன நிக்கிறியா என்னன்னு சொல்லவும் 2 பேரும் வந்து முன்னாடி வந்து நின்னுட்டாங்க ப்ரோ. என் பெரிய தம்பி கருப்பசாமி இறங்கி கண்ணெல்லாம் பெருசா அவ்வளோ தோற்றம் இருக்கு. இங்க சுடலமாட சாமி இறங்கி அவர் கையில எனக்கு குச்சி வேணும்ட்டு அப்புறம் குச்சி எடுத்து கொடுத்து 2 சாமி இறக்கி 2 சாமியா 2 பேய்களையும் அடிச்சு, இந்த குடும்பத்து பக்கம் வருவியா, என்ன நம்பி வந்திருக்க குடும்பத்து போ, ஏன் எலுமிச்சம்பளம் வீட்டுக்கு வந்ததுக்கு வெளியே போ, உசுரை கொன்றுவேன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி அடிச்சு பயங்கரமா இது பண்ணி ஒரு பெரிய மண் கலையத்துல வந்து அந்த பேய்க 2 இறங்க சொல்லி, அதுக்குள்ள தண்ணி இருந்துச்சு ப்ரோ. தண்ணி, இந்த தண்ணிக்குள்ள இறங்குற சவுண்ட் எனக்கு கேட்கணும்னு சொல்லிட்டாரு ப்ரோ. இப்போ அந்த 2 பேய்களும் அந்த தண்ணி இருக்கிற பானையில் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த தண்ணியோட சத்தமும் கேட்குது. அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு மஞ்சள் துணியை வச்சு அதையும் மூடிடுறாங்க. அப்படி மூடினதுக்கு அப்புறம் இப்போ 18ஆம் படி கருப்பு இவர் என்ன பண்றாருன்னா, இந்த பானையை, இந்த பேய்களை அடக்கப்பட்ட இந்த பானையை எடுத்து சுடலமாட சாமிகிட்டையும் கொடுக்குறாங்க. இதை நீ எடுத்துட்டு போயிட்டு மயானத்தில் குழி தோண்டி புதைச்சிரும், இது யார் கைக்கும் கிடைக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி பள்ளம் தோண்டி இதை புதைச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ இவரும் அப்படியே பயங்கரமா ஆடிட்டு இந்த இடத்த விட்டு சுடுகாட்டை நோக்கியும் போறாரு. சரி, கூட துணைக்கு ஆளுங்க வரலான்னு பார்த்தா நீங்கள் யாருமே வர வேண்டாம், இதை தனியாக நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தனியாக போகிறாரு. பட் இருந்தாலும் இங்கே இருக்கிற நம்பூதிரி மாந்திரிகர் இவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. நடுவில் சுடலமாடன் இவர் பையன் உடம்புல விட்டு வெளில போயிட்டா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு கொஞ்சம் தூரம் இடைவெளி விட்டு வண்டியில் ஃபாலோ பண்ணிட்டும் போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த சுடுகாட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ரொம்ப நேரம் பள்ளம் தோண்டி அதில் ஆழமாக அதை புதைச்சி அண்ட் அங்கேயே ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறதை இங்கே இருக்கிற நம்பூதிரி மாந்திரிகர் எல்லாருமே பார்த்து ஓகே எல்லாமே கரெக்டாக தான் போகுது அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் நார்மல் ஆக்குறாங்க. இதுக்கப்புறம் அவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சுடலமாடன் வர்றாரு. வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற நம்பூதிரி எல்லாருமே கேட்குறாங்க, இந்த குடும்பத்துக்கு மறுபடியும் பிரச்சனை வராதில்ல, ஏன்னா இந்த குடும்பமே உங்களை நம்பி தான் இருக்குது, ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற 18ஆம் படி கருப்பாக இருக்கட்டும் சுடலமாடனாக இருக்கட்டும் இவங்க 2 பேருமே நாங்கள் இருக்கிற இந்த இடத்துல இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையுமே வராது, அண்டு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா மனசில் கண்ணை மூடி என்னை வேண்டுங்க, நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புவனா இவங்க வீட்டில் இருக்கிறவங்க, ஏன் சாமி 3 அடி நிலத்துக்கா அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் வீட்டு மேலே பீலாம் ஈவி விடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது குலதெய்வம் சொல்கிற விஷயம் 3 அடி நிலத்துக்காக இவ்வளோ பிரச்சனை கிடையாது, உன் குடும்பத்தில் நீங்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்க, உன் குடும்பத்தில் என்ன குறை இருக்குது, பணம் இல்லாமல் இருக்கா, நிலம் இல்லாமல் இருக்கா, சந்தோஷம் இல்லாமல் இருக்கா, எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உன் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் அடுத்தடுத்து கல்யாணமும் பண்ணி வச்சுட்டேன். இது கூடவே உன் புருஷன் அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்து வட்டிக்கு பணமும் கொடுத்தான், அப்படி கொடுத்ததுக்கப்புறம் வட்டியும் கொடுக்கறது கிடையாது, அசலும் கொடுக்கறது கிடையாது. இந்த ஒரு விஷயத்த உன் புருஷன் பக்கத்து வீட்டில் கேட்டதுக்கப்புறம் அவனும் ஓ என்கிட்ட நீ வட்டி கொடுத்துட்டா அதெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு சண்டை போட்டு இதன் மூலியமாக தான் விரோதத்தையே அவன் வளர்த்துருக்கான். அண்ட் இதோட எதிரொலியாக தான் அவன் உங்கள் குடும்பத்து மேலே மோகினியை ஏவி விட்டுருக்கான். அண்ட் அதன் மூலியமாக இறந்து போன உங்கள் வீட்டு மருமகனையும் உங்கள் மேலே ஏவியும் விட்டுருக்கான் அப்படின்னு ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்லும்போது இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்திலே இப்படிப்பட்ட கேடு கெட்டவங்களாம் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது இவங்களுக்கும் தோன்ற விஷயம் அவங்கள ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு. பட் எதுவுமே
எதுவுமே பண்ணலை. ஏன்னா அந்த இடத்துல நம்பூதிரியாக இருக்கட்டும், அந்த மாந்திரிகவாதி 2 பேருமே இருக்காங்களே, அவங்க சொல்கிற விஷயம் இப்போ கூட நீங்கள் சொல்லுங்கள், அவங்க ஏவி விட்டதை அப்படியே அதே மாதிரியே அவங்க குடும்பத்துக்கும் நாம் ஏவி விடலாம், 3 மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லும்போது இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம் ஏவி விடுங்க அப்படின்னு. பட் இவங்களும் இல்லைங்க, நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், இதுக்கான பலனை அவங்க ஒரு நாள் அனுபவிப்பாங்க, ஸோ எல்லாத்தையுமே பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எதுவுமே ஏவி விட வேண்டாம் அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுறாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல நானாக இருந்தேன்னா ஏகப்பட்டதை ஈவி விட்டுருப்பேன். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் இப்போது இவங்க ஃபேமிலி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நிம்மதியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த நிம்மதிக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க குலதெய்வம் இவங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தான். மனசில் என்ன நினச்சிட்டு என்னை கூப்பிடு பிரச்சனை அப்படின்னும் போது கண்டிப்பாக நான் வரேன்னு வாக்கு கொடுத்துட்டும் போயிருக்காங்க. அந்த ஒரு வாக்கு தான் இவங்க வாழ்க்கையிலேயும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி மதுரையை சேர்ந்த புவனா இவங்க குடும்பத்துக்கும் நடந்திருக்கு. இப்போ இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த நிலைமையில நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த குடும்பத்தை என்ன பண்ணுவீங்க, அதே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு தேதி 31/12/2024. ஸோ இதுக்கப்புறம் என்னால் அடுத்த வருஷம் தான் வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். ஸோ உங்கள் எல்லாருமே 2025 2ஆம் தேதி இல்லைனா 3ஆம் தேதி மீட் பண்ணுறேன்.